பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த லென்த் டேஸில் இந்த 40 நாளும் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சிலுவையின் பாடுகள் வழியாய் வந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்று ஒரு பகுதியை நாம் எடுத்து நாம் தியானிக்கலாம். மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். இப்போ இதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எவிரு அப்படிங்கிற ஒரு ஜப ஆலய தலைவனாயிருக்கிறார். அவருடைய பிள்ளை மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியிலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஜப ஆலய தலைவன் எவிரு என்பவர் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சந்தித்து அவருடைய பிள்ளை இந்த வியாதியிலிருந்து சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் இருக்கக்கூடிய இடங்களிலே அவர் அந்த ஜப ஆலய தலைவன் அவர் செல்கிறார், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். ஆனாலும் சில தாமதங்கள் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவருடைய பிள்ளை மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதி கொண்டிருந்த அந்த நிலைமையிலிருந்து எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெப ஆலய தலைவர் இயேசுவோடு கூட அவர் சம்போசனை அவர் பண்ணுகிறார், அவர் பேசுகிறார். ஆனாலும் சில தாமதங்கள் அந்த இடத்திலே காணப்படுகிறது. அந்த வியாதியில மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த அந்த 12 வயது உள்ள அந்த சிறு பெண் மரித்து போகிறார். அந்த தாமதத்தினால அந்த பெண், அந்த சிறு பிள்ளை மரித்து போகிறார். அந்த தாமதம் காணப்பட்டது. அந்த பிள்ளை மரித்து போனால் இவருக்குள்ள ஒரு போராட்டம், நம்முடைய பிள்ளை மரித்து போனாலே என்று சொல்லி தனக்குள்ள ஒரு வேதனை, தனக்குள்ள ஒரு சஞ்சலம், தனக்குள்ள ஒரு உபத்திரவம், தனக்குள்ள ஒரு நெருக்கமான ஒரு பாதை. அப்போ ஆண்டவர் கூட அவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை நான் எப்படி ஆகிலும் நான் உன் வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் அந்த வீட்டுக்கு அவர் கடந்து போய் அவர் பேசுகிறார். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். இப்போ இந்த இடத்துல பிள்ளை மரித்து போனார் என்று அந்த சம்பவம் இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், பேச வேண்டும், தன்னுடைய சூழ்நிலைகளை சொல்ல வேண்டும். தன்னுடைய பிள்ளை இப்படி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அங்குள்ள ஜனங்கள், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கடந்து இன்னும் ஏன் தாமதமாய் கொண்டிருக்கிறது, இன்னும் ஏன் நீங்க கூட்டிட்டு நீங்க வரவில்லை அப்படின்னு சொல்லி அவரிடத்துல பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரே வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இப்போ அந்த தாமதம், அந்த மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த அந்த பிள்ளைக்கு மரணம் நேரிட்டது. சில பேருடைய வாழ்க்கையில சில தாமதம் சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யவில்லை, தன்னுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி சிலருடைய தாமதம், அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தாமதம் பெரிய பிரச்சனைக்குள்ளாய் நம்மளை கொண்டு போய்விடும். நம்மளும் யோசிப்போம், இவ்வளவு நாள் நம்ம ஜெபிக்கிறோம், இவ்வளவு நாள் நம்ம தேவனை ஆராதனை செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில இந்த தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ஒருவேளை நம்மளுடைய ஜீவன் போய்விடுமோ, நமக்கு ஏதாவது ஒரு பெரிய இழப்பு வந்துவிடுமோ, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது துக்கம் வந்துவிடுமோ, நம் யாரையாவது இழந்து விடுவோமோ அப்படி சொல்லி ஒரு அவிவிசுவாசத்தோடு நாம் இருக்கிறோம், காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில தாமதம் ஏற்பட்டாலும்
சில மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் சிலருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அவர் யாரை சந்திக்கிறாரோ, யாரிடத்துல வந்து அவர் பேசுகிறாரோ, குணப்படுத்த வேண்டும் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில இயேசு சந்திக்க வரும்போது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டிருந்த எல்லா இழப்புகளும் எல்லா தாமதங்களுக்கு மேலாய் ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். கர்த்தருடைய தேவ ஜனமே, இந்த நாட்களில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், சிலருடைய வாழ்க்கையில தாமதம் பெரிய இழப்புகளை கொண்டு வரலாம், சில பேருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரலாம், சிலருடைய வாழ்க்கையில தாமதம் ஏற்பட்டிருக்கும் போது சில மரண போராட்டத்துக்கு நேராய் நீங்கள் நடத்தப்படலாம். அப்படியாய்தான் இந்த ஜெப ஆலய தலைவன் எவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளை மரித்து போன அந்த சம்பவம் கர்த்தருக்கு அவர் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறதாய் அவர் சொன்னார். ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இவன் மரித்து போனாலே இவள் எப்படி உயிரோடு கூட எழும்புவாள் என்று சொல்லி அவன் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இது எப்படி நடக்கும், அது ஜெப ஆலயத்திலும் எப்படி இது நடக்கும் என்று சொல்லி அவங்களுக்குள்ள பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு கண்ணீர், ஒரு துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த ஜெப ஆலய தலைவனோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எவரு வீட்டுக்கு கடந்து சென்று அந்த மரித்து போன அந்த 12 வயது உள்ள அந்த சிறு பெண்ணை கர்த்தர் கரம் பிடித்து தளித்தாகுமே நீ எழுந்து என்று சொன்னார். உடனே அந்த சிறு பெண் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். அவங்கள ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 42வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மார்க்கு 5:42. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள், அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஒரு பிரமிப்பு உண்டாகும். சில பேருடைய வாழ்க்கையில சில ஆச்சரியங்களை உண்டு பண்ணுவார். கர்த்தர் யாரை சந்திக்கிறாரோ, கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறாரோ, ஒருவேளை ஒரு தாமதம் காணப்படலாம், ஒருவேளை இழப்புகள் காணப்படலாம், ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், ஒருவேளை தரித்திர சூழ்நிலையோடு நீங்கள் காணப்படலாம். கர்த்தருடைய தேவ ஜனமே, சில பேருடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு நெடுநாளாய் ஒரு சில தாமதத்தோடு நீங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வரும், அந்த தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், அந்த தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப உங்களுடைய கரங்களில் தேவன் கொடுப்பார். அந்த பிள்ளையுடைய கையை ஆண்டவர் பிடிக்கிறார். கையை பிடித்து தளித்தாகுமே அப்படின்னு அவர் சொல்லுகிறார். தளித்தாகுமே என்றால் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். மார்க்கு 5:41 இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ ஜனமே, என்னுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய மனைவி மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதியின் போராட்டத்தோடு போராடி கொண்டிருந்த அந்த தாமதம் இயேசுவின் மனைவியை சந்தித்தார். இந்த நாட்களில் ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு கர்த்தருக்கென்று நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ஆண்டவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் உண்டானது. ஆண்டவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில அடையாளங்கள் உண்டானது, அதிசயம் உண்டானது. இந்த நாட்களில் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை சந்திக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதெல்லாம் திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரோடு வாழ்க்கையில அவங்க குடும்பத்துக்கு அந்த பிள்ளையை சந்திக்க வருகிறதுக்கு தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே முந்தின வசனங்கள் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை அவர் கூப்பிட போகிறார் அந்த ஜெப ஆலய தலைவர். அப்போ 12 வருடமாய் பாடுபட்ட அந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவரை சந்திக்கிறார். அந்த பெண் வஸ்திரத்தை தொடுகிறார். வஸ்திரத்திலிருந்து வல்லமை காணப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னால வந்தவங்க அற்புதம் பெற்றாங்களே, என் பிள்ளை மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு தோணி இருக்கும். அதுலதான் அவர் சொல்றாரு, சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மரித்து போனாள் என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர், சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு, என் பிள்ளையை குணமாக்க வாங்க. ஆனா என் பிள்ளை மரித்து போனாலே நான் என்ன செய்ய,
எப்படி இந்த மரணத்திலிருந்து கர்த்தரால விடுதலை கொடுக்க முடியும்? டாக்டரால சுகப்படுத்த முடியாத வியாதியை எப்படி ஆண்டவரால சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், ஒருவேளை மரித்து 4 நாள் ஆனாலும் கர்த்தரால சுகம் கொடுக்க முடியும். இன்றும் மரித்து போன அவருடைய இரத்தத்தில வல்லமை காணப்படுகிறது. மரித்து போன அவருடைய இரத்தத்தில அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Blood of Jesus. கர்த்தர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. அவர் நமக்காக பாடுபட்டார். அவர் நமக்காக சிலுவை சுமந்தார். அவர் நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்த ஒரு இயேசு கிறிஸ்து. நமக்காக நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவன், நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில தாமதம் காணப்பட்டாலும், டாக்டர்கள் கைவிட்டாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடுவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடுவதில்லை. இன்னொரு சம்பவத்தை கூட நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாயின் என்னும் ஊருக்கு போனார். ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன வாலிபன் அவன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவன் தாய் விதவையாய் இருந்தாள். லூக்கா 7:14 சொல்லுகிறது, அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டார். அப்பொழுது வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காத போது, நம்முடைய வாழ்க்கையில தாமதம் காணப்பட்ட போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்க மாட்டோம். ஆண்டவர் எதெல்லாம் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நம்முடைய குடும்பத்துல நம்ம நேசிக்கிறவர்கள் யாராவது மரித்து போயிருப்பாங்க பாருங்க. அப்படிதான் அந்த தாய் ஒரு விதவை. அந்த வாலிபனை தூக்கி கொண்டு போறார்கள். அந்த நாயின் ஊருக்கு அவர் ஊழியத்தை செய்யும்படியாய், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அந்த வாலிபனுடைய பாடையை அவர் தொட்டார். அந்த வாலிபன் உடனே எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். உடனே இந்த வாலிபனை அவருடைய தாயினிடத்தில் அவர் ஒப்புவித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரேதம் அவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறது. மரித்து போன அந்த பாடி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அவர் சொல்றாரு, அவர் சொல்லும் போது கல்லறை திறக்கப்பட்டது. லாசர் உயிரோடு கூட எழும்பி அவர் பக்கத்திலே வந்து நின்றான். இங்க வாலிபன், மரித்து போன வாலிபன், அவர் பாடையை தொட்ட பொழுது அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இங்க ஜெப ஆலய தலைவனுடைய பிள்ளை, 12 வயது நிரம்பிய அந்த சிறுபெண், ஆண்டவர் சொல்லும் போது அவளுக்கு திரும்ப உயிர் வந்தது. அவருக்கு திரும்ப ஜீவன் வந்தது. ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்களிடத்தில் சொல்ல போகிறார். ஆண்டவர் ஏதோ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று அற்புதங்களை செய்ய போகிறார். யோவான் 14:12 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோமா? பிதாவை நம்ம விசுவாசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா? அவர் என்ன அற்புதங்களை செய்தாரோ அதே போல ஊழியர்கள் செய்வார்கள். அவரை விசுவாசித்தால் சபைகள் இனி அற்புதங்களை செய்யும். ஜனங்கள் அற்புதங்களை செய்வார்கள் அவர்களை விசுவாசித்தால், ஆண்டவரை விசுவாசித்தால். அநேக சபைகள் அற்புத அடையாளங்கள் நடப்பிக்கப்படல. ட்ரெண்டிங்கை குறித்து பேசுறோம். ஏதோ புதிய காரியங்களை பைபிள் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது புதிய வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம்.
ஆனால் சீசர்கள் அவரை விசுவாசித்தார்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவர்களும் செய்தார்கள். அவர்களுக்கு மேலான அற்புதங்களையும் சீசர்கள் செய்தார்கள். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் ஊழியர்கள் செய்யவில்லை. ஆரம்ப காலங்களில் அப்படி அற்புத அடையாளங்கள் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கில் நடந்தது, சபைகளிலே நடந்தது. இப்போ சபைகளில் நடக்கப்படவில்லை. வேதத்தில் ஒரு புதிய வார்த்தைகள் கற்றுக்கொண்டால் அது புதிய வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம். தன்னுடைய ஊழியத்துக்கென்று நம்முடைய பேர் ட்ரெண்டிங் ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். சார், நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், உங்களுடைய ஊழியத்தில் எத்தனை பேர் உயிரோடு கூட எழும்பினார்கள்? எத்தனை பேர் நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள்? அதுல ட்ரெண்டிங் ஆயிருக்கா? இந்த சபைக்கு போனா மரித்தவர்கள் கூட உயிரோடு கூட எழும்புவார்கள், இந்த ஊழியர்கள் சோமண்ணா அப்படியெல்லாம் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ட்ரெண்டிங் உங்களுடைய ஊழியத்தில் இருக்குதா சார்? நம்முடைய பேர் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக சில காரியங்களை நாம் செய்கிறோம். நம்முடைய ஊழியத்தின் பேர் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக சில புதிய காரியங்களை பேச வேண்டும் என்று சொல்லி புதிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் எத்தனை பேர் நீங்க உயிரோடு கூட நீங்கள் எழுப்பினீர்கள்? உங்க ஊழியத்தில் எத்தனை பேர் நடக்க முடியாதவர்களை நீங்கள் நடக்க வைத்தீர்கள்? எத்தனை பேர் பார்வை இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால பார்வை கிடைத்தது என்று உங்களால் சாட்சிகள் சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் சொல்ல முடியல. நம்மளுடைய பேருக்காக நம்மளுடைய ஊழியத்தை செய்கிறோம். இயேசுவை காட்ட மாட்டோம், நம்மளை காட்டுறோம்ல. ஆண்டவரை குறித்து பேசுறோமோ இல்லமோ, நம்மளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம்ல. அது எல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவர் சொன்னது போல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. பேதுரு செஞ்சாருங்க, பவுல் செஞ்சாருங்க. பேதுரு நிழல்பட்டு அநேகர் சொஸ்தம் அடைந்தார்கள். அப்போஸ்தலர் 5:15 இப்படியா சொல்லுகிறது, பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகில் அவனுடைய நிழலாயிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுரு விசுவாசித்தார்ல, பவுல் விசுவாசித்தார்ல. அதே போல நம்ம விசுவாசித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நம்முடைய ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கும். மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். நம்முடைய விசுவாசம் எதை நோக்கி இருக்கிறது? ஆண்டவரை விசுவாசிக்குமா? ஆண்டவர் எப்படி ஆகிலும் இந்த நாள் ஆராதனையில அல்லது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அநேகர் முடங்கி கிடந்தவர்கள், படுக்கையில் இருந்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள் என்று சொல்லி அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு, எத்தனை சபைக்கு, எத்தனை ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறது? நான் பேசுற வார்த்தை கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் அன்பு தேவ ஜனமே. ஆனாலும் சற்று யோசித்து பாருங்க, எந்த சபையில நடக்கு, எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கு? எனக்கு தெரிந்த 2000 ஆண்டுல சில அற்புத அடையாளங்கள் நடந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிஷனரிமார்கள், வெளிநாட்டிலே ஊழியம் செய்கிறவர்கள், அந்த நாட்டில் இப்படி அற்புதம் நடந்தது, இந்த நாட்டில் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார்கள். நம்முடைய சபையில, நம்முடைய ஊழியத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குதா? கர்த்தருடைய வல்லமை காணப்படுகிறதா? அப்படி காணப்பட்டால் நீங்கள் சரியான ஊழியத்தை செய்கிறீர்கள், தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்கிறீர்கள், கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட நீங்கள் அந்த ஊழியத்தை செய்கிறீர்கள். ஆராதனைனா வல்லமை உண்டாகணும், ஜெபனா பரலோகம் திறக்கப்படணும், பிரசங்கனா அநேகர் மனம் திரும்புதல் உண்டாகணும், அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், மரித்தோர்கள் உயிரோடு கூட எழும்பணும், எழும்பி நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடக்கணும். எனக்குள்ள ஒரு விசுவாசம், நான் மரித்து போவதுக்குள்ள சிலரை நான் உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். மரித்து போன பிரேதத்து பக்கத்தில் போய் நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அவர்கள் எழும்பி நடக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை. இது பேராசை கிடையாதுங்க, என்னுடைய ஊழியத்தில் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பாரத்தோடு நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன்.
இளம் வயது மரணம் எத்தனை பேருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் அந்த பிள்ளைகளை இழந்து எப்படி தவிப்பார்கள், எப்படி கண்ணீரோடு இருப்பார்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எழும்ப வேண்டும். அநேக மரித்து போனவர்களை எழுப்ப வேண்டும். ஆண்டவர் சொல்லும் போது மரித்து போன சடலம் கூட உயிரோடு கூட எழும்பி அது பேச தொடங்கினது. இந்த நாட்களில அப்படிப்பட்ட வைராக்கியமான ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். பேதுரு நிழல் பட்டு சுகமடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனை உடைய பாடையை தொட்டு அவர் ஜெபித்தார். மரித்து போன அந்த வாலிபன் உயிரோடு கூட எழும்பினான். அப்போஸ்தலர் 20:8 முதல் 12 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிற ஜெபம் மரித்தோரை கூட உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். பவுல் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறார். 3வது மாடியில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப 3வது மெத்தையிலே ஜன்னல் அருகே உட்கார்ந்திருந்த ஐத்துகு என்ற வாலிபன் ரொம்ப நேரம் பிரசங்கம் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவன் தூக்கம் நிறைந்தவனாய் காணப்பட்டு அந்த 3ஆம் மாடியிலிருந்து அவன் கீழே விழுந்து மரித்து போனான். 10வது வசனம் சொல்லுகிறது, உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. அவங்க நூற்றாண்டு காலங்களில் இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. பேதுரு அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். மரித்து போனவர்களை கர்த்தராகிய ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நாமோ அவரை போல அற்புதமும் இவைகளுக்கு மேலான அற்புத அடையாளங்களையும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல. அதே போல இவர்கள் செய்ய தொடங்கினார்கள். இவர்கள் பிரசங்கிக்கும் போது, இவர்கள் பேசும்போது ஜனங்கள் ஆறுதல் அடைந்தார்கள். இவர்கள் பிரசங்கிக்கும் போது கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலானவர்களுக்கு பிரசங்கத்தை அவர்கள் பண்ணினார்கள். 120 பேர் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ ஆண்டவரை நம் விசுவாசிக்கும் போது, ஊழியத்தை செய்யும் போது இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை தன்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் செய்வார். இதுவரைக்கும் வெறுமையாய் காணப்பட்ட உங்களுடைய ஊழியத்தில் தேவனை விசுவாசிக்கும் போது அவர் செய்த அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள். இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளும் நீங்கள் செய்வீர்கள். 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20:9, அப்பொழுது ஐத்துகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுதேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திர மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். மரித்து போயிட்டான். 3வது மெத்தையிலிருந்து விழுந்து போனா எப்படிங்க உயிரோடு கூட இருக்க முடியும்? அவனுக்குள்ள தன்னுடைய ஜீவன் இல்லை. அவன் மரித்து போன ஒரு நிலைமையிலே அவன் காணப்பட்டான். பவுலுக்கு தெரியும் எப்படி உனக்குள்ள ஒரு உயிர் வரும், ஆண்டவர் ஜீவனை கொடுப்போரா. அந்த விசுவாசம் பவுலுக்குள்ள இருந்தது. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். அநேகருக்கு உயிர் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஜெபம் இல்லைன்னா தன்னுடைய ஆத்துமா மரித்து போன ஒரு சூழ்நிலை காணப்படும். தேவனுக்கு ஒரு சரியான ஒரு நேரத்தை நம்மளால கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு மரித்து போன, நம்முடைய ஆத்துமா மரித்து போன ஒரு சூழல் காணப்படும். உங்களுக்குள்ள உயிரை, உங்களுக்குள்ள ஜீவனை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்குள்ளாய் தருகிறார். ஜீவன் பிளஸ் ஆத்துமா, ஜீவ ஆத்துமாவாய் ஆனான். அவருடைய ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் தந்த தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக முள்மூடி சூட்டப்பட்டு, நமக்காய் இரத்தம் சிந்தி, நமக்காய் சிலுவை சுமந்து, நமக்காய் மரித்து 3ஆம் நாள் கூட உயிரோடு கூட எழும்பின கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் திரும்பவும் உயிர் தருகிறார், திரும்பவும் ஜீவனை தருகிறார், திரும்பவும் நமக்கு ஒரு சுவாசத்தை தருகிறார். நம்முடைய ஆத்துமா பலனடைய வேண்டும். சில ஊழியர்கள் மரித்து போன ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது.
உயிரோடு கூட அநேகரை கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் எழுப்புவார். உடனே பவுல் இறங்கி போய், சிலர்னா பயப்படுவாங்க, சில ஊழியக்காரங்கன்னா தனக்கு தன்னுடைய விசுவாசிக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டுனா அவங்க போய் ஜெபம் பண்ணதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். எப்படி போய் நான் ஜெபிக்க, ஒருவேளை அவனுக்குள்ள இந்த ஜீவன் திரும்ப வரவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும் என்று சொல்லி தனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஆரம்ப காலங்களில் எனக்கு அந்த பயம் இருந்தது. மரித்து போன ஒரு பக்கத்தில் போய் ஜெபம் பண்ணதுக்கு எனக்கு ஒரு பயம். எப்படியாவது இவங்க உயிரோடு கூட எழும்பணும்னு சொல்லி அந்த ஆசை எனக்குள்ள இருக்கு. நான் ஜெபம் பண்ணும் போது இவங்க உயிரோடு கூட எழும்ப மாட்டார்களா என்று சொல்லி எனக்குள்ள அப்படிப்பட்ட ஆசைகள் உண்டு. அதே போல அநேக ஊழியர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஆசைகள் உண்டு. கேட்டா சொல்றாங்க, கர்த்தருடைய சித்தம் எதுவும் நடக்காது பிரதர், நடக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மைதான். கர்த்தருடைய சித்தம் நம்ம அநேகர் உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. அநேகரை கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்துல அநேகர் பார்வை அடைய வேண்டும் என்பது நம்மளுடைய சித்தமா இருக்கிறது. இல்லைன்னா அந்த வசனத்தில் அவர் பேசியிருக்க மாட்டார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை பார்க்கிலும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரை விசுவாசிக்க வேண்டும். ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு இந்த குடும்பத்துக்கு இல்ல இப்படிப்பட்ட வாலிபனுக்கு இப்படிப்பட்ட நபருக்கு ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும், அவர்கள் உயிரோடு கூட எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியத்துல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் என்னெல்லாம் அற்புதம் செய்தாரோ அதெல்லாம் நீங்க ஊழியத்தில் செய்வீங்க. அவரை விசுவாசித்தால் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப பெரிய கிரியைகள் செய்ய முடியுமா? கடைசி எண்டு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் போறானா அவனுடைய மரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பணம் அல்லது ஜனங்களை நம்ம சம்பாதித்து கொண்டு இருக்கலாம், ஜனங்களை சம்பாதித்து கொண்டு இருக்கலாம், பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கலாம், அல்லது தனக்கு தேவையான ஒரு பெரிய வீட்டை நம்ம கட்டி இருக்கலாம், அல்லது தனக்கு பிடித்தமான காரை நம்ம வாங்கி ஓட்டி இருக்கலாம். இப்படி வாழ்க்கையில சந்தோஷமாய் காணப்படலாம். ஆனால் தேவனை நம்புகிற அந்த விசுவாசம், தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமா? ஊழியங்கள் காணப்படுகிறதா? ஊழியக்காரர்கள் காணப்படுகிறார்களா? இந்த நாட்கள்ல ஆண்டவர் எப்படி அந்த 12 வயதுள்ள சிறு பெண்ணை தலித்தாகுமினி எழுந்திரு என்று சொல்லி கையை பிடித்து தூக்கி எழுப்பி விட்டாரோ அதே போல சில ஊழியங்களை கர்த்தர் எழுப்பி விட போகிறார். மரித்து போன சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்ப போகிறார். நம்ம எழுந்து நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். அப்படிப்பட்ட மரித்து போன நிலைமை என்னிடத்துல காணப்படுது ஆண்டவரே சிலர் சொல்லலாம். சில அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கலாம். தேவனிடத்துல நாம் சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நீங்கள் பேசியிருக்கீங்களே, உன் பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா, என்னுடைய வாழ்க்கை மரித்து போன ஒரு நிலைமையாய் காணப்படுகிறது. நீங்க வாங்க ஆண்டவரே, எங்களை சந்திங்கப்பா. நீங்க சந்தித்தா ஆண்டவரே குருடர்கள் பார்வை அடைவார்களே. நீங்கள் சந்தித்தா ஆண்டவரே மரித்து போன ஆண்டவரே அப்பா பிரேதங்கள் உயிரோடு கூட எழும்புமே. நீங்கள் மரித்த ஆண்டவரே அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நடக்குமே. தேவன் செய்த அற்புத அடையாளங்களை எழுது கொள்கிறவர்களுக்கு இந்த இடத்துல இந்த வேதத்திலே இடமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அனைத்து அற்புத அடையாளங்களை அவர் செய்திருக்கிறார். எத்தனையோ அற்புத அடையாளங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் எழுத வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தில் இடமில்லை என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களில் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் நிறைவு செய்யலாம். இந்த சிலுவை பாடுகளின் வழியா இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அந்த 12 வயதுள்ள நிரம்பிய ஆண்டவரே அந்த சிறு பெண்ணை நீங்க எழுப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தனக்குள்ள ஒரு ஜீவனை நீங்க கொடுத்தீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் மரித்து போன அந்த வாலிபனை பாடையை தொட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம்
அந்த மகனுக்குள் ஒரு ஜீவனை கொடுத்தீங்க. அதே போல ஆண்டவரே சீஷர்களை நாங்கள் பார்க்கிறோம். பேதுருவை நாங்கள் பார்த்தோம், பவுலை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியத்திலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிழல்பட்டு அநேக சொஸ்தமடைந்தார்கள். அநேகர் மரித்தவர்களை உயிரோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியத்தில் நீங்க செய்தீங்களா ஆண்டவரே? என்னுடைய ஊழியத்தில் அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய திருக்கரத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பு என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மரித்து போன வாழ்க்கை ஆண்டவரை உயிரோடு கூட எழுப்பப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.